Hello friends, இப்போ நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 11வது பார்ட் வீடியோ பார்க்க போறோம் சரிங்களா. சோ இதுல வந்து ஒரு 12 சம்ஸ் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணிட்டு அதே ஃபார்மேட்டை நீங்க ஒரு குறிப்பிட்ட சம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் ரூபாய் 3100க்கு 4 வருடங்களுக்கு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் தரக்கூடிய தனி வட்டி நமக்கு எவ்வளவுன்னு கொடுக்கல. பிரின்சிபல் வந்து 3100ன்னு கொடுத்திருக்கான். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4 வருஷம் கொடுத்திருக்கான். நமக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல, பிளஸ் அது போக ஃபைனல் அமௌண்ட்டும் கொடுக்கல. செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்கான், 2900. 2900க்கு அதே காலத்தில் அதே வட்டி விதத்தில் வரக்கூடிய தனி வட்டியை விட அதே வருஷம் தான், 4 வருஷம் தான். ஆனா நமக்கு மறுபடியும் நமக்கு வட்டி விதத்துல மென்ஷன் பண்ணல. ஆனா இவனுடைய அமௌண்ட் 40 ரூபாய் கூட இருக்குன்னு கொடுத்துட்டான் சரிங்களா. இவனை விட இவனுக்கு 40 ரூபாய் கூட இருக்குன்னு கொடுத்துட்டான். எனில் வட்டி வீதம் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படிங்கறதா கிவன் கொஸ்டின். ரொம்ப இதுக்கு பார்த்து அப்படிலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 300 2900 வித்தியாசம் அப்படிங்கிறது 200 கரெக்டா. வித்தியாசம் அப்படிங்கிறது 200. இந்த 200 ரூபாய் வித்தியாசமா 200 ரூபாய் தான். இந்த 200 ரூபாய்க்கு 4 வருஷத்துக்கு 40 ரூபாய் கூடி இருக்கு. அதான் கிவன். 200 ரூபாய்க்கு 4 வருஷத்துக்கு 40 ரூபாய் தான் கூடி இருக்கு. அதான் கிவன். கரெக்டா தானே? ஏன்னா இது ரெண்டுக்கான வித்தியாசம் 200 ரூபாய் தான். இந்த 200 ரூபாயில 4 வருஷத்துக்கு 40 ரூபாய்ங்கிறது இதுக்கு வித்தியாசமா இருக்கு கரெக்டா. அப்போ 200 ரூபாய்க்கு 4 வருஷத்துக்கு 40 ரூபாய் கூடி இருக்கு. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கோடி இருக்கும், 10 ரூபாய் கோடி இருக்கும். அப்போ இந்த 200 ரூபாய்க்கு 10 ரூபாய்ங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் ஃபைன் பண்ணாலே இதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். 200 ரூபாய்க்கு 20 ரூபாய் அப்படிங்கிறது 10%, 10 ரூபாய் அப்படிங்கிறது 5%. 10 ரூபாய்ங்கிறது 5%. கிவன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா கிவன் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா, 2 5 8 10 அப்படின்னு கொடுத்துருக்கான். இதை வச்சு நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் தானே. எத்தனை பெர்சன்டேஜ் அப்போ 5%. கரெக்டா, 5%ங்கிறது ஆன்சர். செகண்ட் சம் பார்க்கலாமா. ஓகே, மாடல் 11ல செகண்ட் சம் பாருங்களேன். ஒரு தொகை ஆண்டிற்கு 11% தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டது. நார்மலா தெரியாது, ஒரு பிரின்சிபல் இருக்கு. அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 11%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3.5. அதே மாதிரி அதே தொகை அதே தனி வட்டி வீதத்தில் 4.5 ஆண்டுகளுக்கு 4.5 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்படுகிறது. எனில் தனி வட்டியினுடைய வித்தியாசம் 412 41.2.50 412.50 எனில் தொகை என்னவாக இருக்கும் அப்படிங்கறதான் क्वेश्चन. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க, பிரின்சிபல்ல எந்த சேஞ்சும் இல்ல, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எந்த சேஞ்சும் இல்ல, பட் நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல மட்டும் ஒரு வருஷம் மாறி இருக்கு. இந்த ஒரு வருஷம் மாற்றத்துக்கு என்ன மாறி இருக்குன்னா, இது வருஷத்துக்கு 11% தானே. அப்ப இந்த ஒரு வித்தியாசமான பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 11% தானே. 3.5 வருஷத்துக்கும் 4.5 வருஷத்துக்கும் இடப்பட்ட வித்தியாசம் மட்டுமே 11%. அப்போ இந்த 11% அப்படிங்கிறது தான் 412.50 அப்படிங்கறதான் கிவன். அதாவது நம்ம கிவனை நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டோம். ஆப்ஷன் என்ன நம்ம கொடுத்திருக்கா, ஒரிஜினல் காஸ்ட் 3250, 3500, 3750, 4250 அப்படிங்கறதான் கிவன் கொடுத்திருக்கான் சரியா. சோ இதுல 11% வேல்யூ 412.50 இருந்துச்சுன்னா 100% எவ்வளவா இருக்கும் அப்படிங்கறதான் क्वेश्चन. அப்படி இல்ல, அப்படி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இதுல எந்த வேல்யூவோட 11% 412 வருது அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 11% கொடுத்திருக்கானா, இப்போ நம்ம 4250 ஆன்சரா இருக்குமோன்னு செக் பண்ணி பார்க்கலாமா. செக் பண்ணி பார்த்தோம்னா 10% அப்படிங்கிறது 425, 10% அப்படிங்கிறது 425. அப்ப 100% அப்படிங்கிறது நமக்கு 4000க்கு மேல தாண்டி இருக்கும்ல. அப்ப இதை கம்பேர் பண்றப்போ இதுல 11% வேல்யூ நமக்கு 412 வருமானா வராது. கரெக்ட் தானே. 10% 425, நமக்கு 11% 412 தான் வரணும். அப்ப ஆப்ஷன் இது இருக்க வாய்ப்பு இல்ல, இதை விட கம்மியான ஒரு வேல்யூவா தான் இருக்கணும் அப்படிங்கறத வச்சுக்கலாம். இப்ப இந்த ஆப்ஷன் இருக்குமான்னு ட்ரை பண்ணி பார்த்தோம்னா 10% வேல்யூ 375, அப்ப கண்டிப்பா அது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. கரெக்ட் தானே. 10% வேல்யூ 375 கரெக்ட் தானே, டவுட் இல்ல. 11% வேல்யூ 30, மீதி ஒரு 1% இருக்குல்ல, அத 37.5 போடலாம்ல. இங்க பாருங்க, 10%னா ஒரே ஒரு 0 கட் பண்ணிட்டு பேலன்ஸ் உடைய நம்பர் 375. அதுல இருந்து நம்ம 1% கண்டுபிடிக்கணும்னா இங்க ஒரு புள்ளி வச்சவாக்கு 37.5. அப்போ 5 7 10 12க்கு 2 பேலன்ஸ் 1, 10 11க்கு 1 பேலன்ஸ் 1 4, 412.5 வந்திருக்கு தானே. எஸ், அதான் நீங்க கொடுத்திருக்கா. இதுல எந்த வேல்யூவோட 11% 412 அப்படிங்கறத கண்டுபிடிச்சாலே நம்ம இந்த சமக்கான ஆன்சரை நம்ம ஈஸியா டிரைவ் பண்ண முடியும் சரியா. சோ இதுதான் இதுக்கான ஆன்சர். சரி, முன்னாடி பார்த்தோம்லப்பா அதே சம் தான். ஓகே, அடுத்த சம் பாருங்க.
ஒரு வங்கியில் 6 மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் 2500க்கு வட்டி 100 கிடைக்கிறது. 6 மந்த் தான் பண்ணிருக்கான், சரியா? 6 மாசம் தான் பண்ணிருக்கான். செய்யப்பட்ட அசல் வந்து 2500 ரூபாய், இன்ட்ரெஸ்ட் நமக்கு 100 ரூபாய் கிடைச்சிருக்கு. கிவன் தான், சம்மர் கொடுத்திருக்க கூடியதான் சொல்றேன். தென் அதே வட்டி வீதத்தில் 9 மாசத்துக்கு அசல் 3200க்கு கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளவுன்னு கேட்கிறான். 3200. ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒண்ணுதான், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 9 மாசம் அப்படிங்கறத வித்தியாசமா கொடுத்திருக்கான். முன்னாடி 2500, இப்ப நமக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளவு கொடுத்திருக்கான்? 9 மாசம் 3200 கொடுத்திருக்கான். இங்க பாருங்க, நமக்கு இங்க எங்கேயுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது. இங்க சிம்பிளா 2500 ரூபாய்க்கு 100 ரூபாய் கிடைச்சிருக்கு 6 மாசத்துல, கரெக்டா? அப்போ இந்த 2500 ரூபாய்க்கு 100 ரூபாய்ங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் ஃபைன் பண்ணலாம், அப்படிதானே? 2500 ரூபாய்க்கு 25 ரூபாய்ங்கிறது 1%, 100 ரூபாய்ங்கிறது 4%, கரெக்டா? அப்போ இந்த கிவன்ல இருந்து நமக்கு வந்து 4% ஃபைன் பண்ணிட்டோம், கரெக்டா? அப்போ இதே ஆப்ஷன் இங்க எக்ஸிக்யூட் பண்ணல, இதே ஆப்ஷன் இங்க எக்ஸிக்யூட் பண்ணல. அதாவது 6 மாசத்துக்கு 4%, 6 மாசத்துக்கு 4%. அப்போ 9 மாசத்துக்கு எத்தனை பெர்சன்டேஜா இருக்கும்? 6% இருக்கும். 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3200க்கு நம்ம கண்டுபிடிச்சாலே நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். அதாவது 100க்கு 6 ரூபாய், 1000க்கு 60 ரூபாய், 3000 3 × 1000 அப்படின்னு போட்டா 6 3 × 60 180 வந்திருக்கும். தென் 200 ரூபாய், இங்க 6 ரூபாய், உங்க 12 ரூபாய் வந்திருக்கும். 192 ரூபாய் கிவன் கொடுத்திருக்கானா அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்கான்? 200, 192, 180, 210 இதான கொடுத்திருக்கான். சோ நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியுமா? 192ங்கிற ஆன்சரை நம்மளால ஈஸியா பண்ணிக்க முடியும், சரிங்களா? சோ எந்த விதமான ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல, சரியா? சரி, அடுத்த சம் பாருங்க. 6% வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு தொகையின் தனி வட்டி 90 எனில் அதே தொகைக்கு 6 ஆண்டுகளுக்கு 7% வட்டியில் தனி வட்டி என்னவாக இருக்கும்? கிவன் நமக்கு நிறைய கொடுத்துருக்கிற மாதிரி இருக்கும், பட் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பொதுவாக நம்ம இருக்கக்கூடிய சம்ஸை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கிட்டோம்னாலே நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். பாருங்க, 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%, 3 ஆண்டுகளுக்கு ஒரு தொகையின் தனி வட்டி 90 ரூபாய். பிரின்சிபல் தெரியாது, பட் 90 ரூபாய் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதே தொகைக்கு 6 ஆண்டுகளுக்கு 7% வட்டி எனில் தனி வட்டி என்னவாக இருக்கும்? எத்தனை பெர்சன்டேஜ்? 6 வருஷம் 7%. இங்க பெர்சன்டேஜ் மாத்திக்கிறோம். 7% இங்க வந்து 6 வருஷத்துக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கறதான் क्वेश्चन. இதை இன்னும் ஸ்மார்ட்டா கூட உங்களால ஆன்சர் பண்ண முடியும். 7ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணிட்டு நமக்கு வந்து இதால அடிபடக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கறத வச்சு உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். பட் அது நம்ம வந்து இனிஷியலா சொல்ல வேண்டாம், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நமக்கு 6 7 இருக்கா, 35 42, 42ல அடிபடக்கூடிய நம்பர் ஆப்ஷன்ல ஏதாவது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் நமக்கு வந்து ஆன்சரா இருக்கும், சரிங்களா? சரி, அதை விட்டுட்டு நம்ம இன்னொரு ஃபார்மேட்டை நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, 6% 3 வருஷம் 6% வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு தொகையின் தனி வட்டி 90 ரூபாய். இப்போ எத்தனை மொத்தமா நமக்கு வந்து பார்த்தோம்னா வருஷத்துக்கு 6% கூடி இருக்கலாம், 3 வருஷத்துக்கு 18% கூடி இருக்கும், கரெக்டா? 18% வேல்யூ 90 ரூபாய். 18% வேல்யூ 90 ரூபாய் அப்படின்னா 100% சொல்லக்கூடிய ஒரிஜினல் வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடியதுல பாதி போட்டு ஒரு 0 சேர்த்துக்கோம். அப்போ 100% நம்ம ஃபைன் பண்ணோம். அதாவது 18ல பாதி 9ன்னு போட்டு 0 சேர்த்துக்கிட்டோம். 100ல பாதி 50ன்னு போட்டு ஒரு 0 சேர்க்கலாமா? எஸ். அப்ப 100% சொல்லக்கூடிய ஒரிஜினல் வேல்யூ வந்து 500 ரூபாய். அப்ப இந்த 500 ரூபாய்க்கு 7 × 6 மொத்தமா நமக்கு 42%. 500 ரூபாய்க்கு 42% நம்ம எவ்வளவுன்னு ஃபைன் பண்ணாலே நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ணிக்க முடியும். 500 ரூபாய்க்கு 42%. ஆப்ஷன் என்ன தெரியுமா கொடுத்திருக்கோம்? 90, 210, 270, 180 கொடுத்திருக்கான். இந்த 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கான். எப்படி எத்தனை பெர்சன்டேஜ் ஃபைன் பண்ண இப்படி பண்ண தெரியும்ல? சோ அதாவது முழு நம்பரை வச்சு பெருக்கிக்கிட்டு ஒரு 2 சாலம் வச்சு புள்ளி வச்சுக்கோங்க. அந்த புள்ளி வைக்கிறது ஏன்னா கீழே டிவைட் பை 100 போடுவோம், அதுக்காக தான். இப்போ அப்படி மல்டிபிள் பண்ணி பார்க்கலாமா? 42ஐயும் 5ஐயும் போட்டோம்னா 2 10க்கு 0, பேலன்ஸ் 1 இருக்கு, 20 21, கரெக்டா? 2 0 வச்சு புள்ளி வைக்கிறதுக்கு பதிலா 210ங்கிறது நம்ம மென்ஷன் பண்ண முடியும். இருக்கு ஆப்ஷன்ல
இருக்கு ஆப்ஷன்ல 210 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல இருக்கு. சரியா? சரி, இது ஒரு சம். தென் அடுத்து பாருங்க. தென் இந்த சம் பாருங்க. ரூபாய் 500க்கு 2 ஆண்டுகளில் 2 வங்கிகளுக்கான தனி வட்டிக்கான வித்தியாசம் 2.50 எனில் அவ்வங்கிகளின் வட்டி விகிதங்களுக்கு இடையேயான வித்தியாசம் எவ்வளவு? சோ பிரின்சிபல் உடைய காஸ்ட் 500 ரூபாய். சரிங்களா? பிரின்சிபல் உடைய காஸ்ட் 500 ரூபாய். மொத பேங்க்லயும் ரெண்டாவது பேங்க்லயும் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. ரெண்டு பேங்க்ல கிடைச்ச வித்தியாசம் மட்டுமே 2 ரூபாய் 50 பைசா. சரிங்களா? எனில் அந்த வங்கிகளுக்கு இடையேயான வட்டிக்கான வித்தியாசம் என்ன அப்படிங்கறதான் क्वेश्चन. ரொம்பலாம் ஒண்ணும் இல்லப்பா. 500 ரூபாய்க்கு இந்த 2 ரூபாய் 50 பைசாங்கிறது எத்தனை % ஃபைன் பண்ணாலே போதும். 500 ரூபாய்க்கு 50 ரூபாய்ங்கிறது 10%. கரெக்ட் தானே? 50 ரூபாய்ங்கிறது 10%. 5 ரூபாய்ங்கிறது 1%. 5க்கும் நமக்கு பாதி தான் இருக்கு. அப்பனா 5ல பாதி 2 ரூபாய் 50 பைசா, 1ல பாதி 0.5. ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க, கொடுத்திருக்கா 1% கொடுத்திருக்கா, 0.5 கொடுத்திருக்கா, 2.5 கொடுத்திருக்கா, 0.25 கொடுத்திருக்கா. சோ given ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது ஆப்ஷன் B ன்னு சொல்லக்கூடிய 0.5 அப்படிங்கிறது தான் சரியான பதில். சரியா? சரி, அடுத்த சம் பாருங்க. அப்படியே ரேஸ் பண்ணிடுவோம். அடுத்து ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வருட வட்டி 12% எனும்போது 2.5 வருடத்தில் கிடைக்கக்கூடிய தனிவட்டியானது அதே தொகைக்கு வருட வட்டி 10% எனும்போது 3 வருடத்தில் கிடைக்கக்கூடிய தனிவட்டியை விட ரூபாய் 20 குறைவு எனில் அந்த தொகை என்னவாக இருக்கும்? சோ முன்னாடி பார்த்த சேம் அதே ஒரு கான்செப்ட் தான்ப்பா. 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கும்போது 2.5 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய தனிவட்டியோட காஸ்ட் அதே காஸ்ட்ல 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கும்போது 3 வருடத்தில் கிடைக்கக்கூடிய தனிவட்டியை விட 20 குறைவு. இவனுக்கு 20 கம்மி. யாருக்கு? இவனுக்கு. சரிங்களா? முன்னாடி நம்ம பிளஸ்ல பார்த்தோம், இப்போ மைனஸ்ல கொடுத்திருக்கோம். அவ்வளவுதான். இங்க பாருங்க, 12 2.5. அப்பனா வருஷத்துக்கு 12% கூடுனா 2.5 வருஷத்துக்கு எத்தனை % கூடும்? 12. இது ஒரு 12, அது ஒரு 6. 12 24 30%. கரெக்ட் தானே? 12ல பாதி 6. எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் சரியா இருக்கும், அதனால நீங்க தான் சொல்லணும். கரெக்டா? 12% வருஷத்துக்கு, அடுத்து ஒரு 12, அடுத்து ஒரு 6, 12 24 30% கூடி இருக்கும். இங்க 10 லட்சமாக்கு 3 வருஷத்துக்கு 35% இருக்கும். அப்ப 30%க்கும் 35%க்கு இடப்பட்ட வித்தியாசம் மட்டுமே 20. 30க்கும் 35க்கும் இடப்பட்ட வித்தியாசம் மட்டுமே 20 இருக்கு. அப்படின்னா 100% சொல்லக்கூடிய ஒரிஜினல் வேல்யூ தான கேட்டிருக்கா. எனில் அந்த தொகை தான் கேட்டிருக்கா. அதாவது 5% வேல்யூவோட காஸ்ட் 20. 5% காஸ்ட் 20. அப்பனா நமக்கு ஒரிஜினல் காஸ்ட் என்னவா இருக்கும்? 5% 20னா 10% 40, 100% 400. அவ்வளவுதானே? கிவன் கொடுத்திருக்கானா? கொடுத்திருக்கா. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்திருக்கா? 400 கொடுத்திருக்கா, 625 கொடுத்திருக்கா, 750 கொடுத்திருக்கா, 700 கொடுத்திருக்கா. given ஆப்ஷன் A ல இருக்கக்கூடியதா சரியான பதில். சரியா? சோ இதுக்கு நம்ம ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்றோமா? எந்த விதமான ஃபார்முலாவும் தேவையில்லை. ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அடுத்த சம் பாருங்க. இன்னும் சம்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். சரிங்களா? போக 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 எந்த விதமான ஃபார்முலாவும் இல்லாம நம்ம யூஸ் பண்றதுக்கு இன்னும் நமக்கு பாசிட்டிவா ஒரு அட்ராக்டிவா கிளாसेसலாம் நல்லா இருக்கும். அதனால எல்லா கிளாसेसும் பாருங்க. இதுக்கு முன்னாடி கூடிய கிளாसेसும் பாருங்க. இப்போ நான் 100க்கு 10 100க்கு 50 போட்டுட்டு இருக்கேன்ல, அதெல்லாம் முன்னாடி கூடிய வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஒரு தொகைக்கு 6% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 120. பிரின்சிபல் தெரியல. 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கு 120 ரூபாய் கிடைக்குது. அதே வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி 90 எனில் தொகை என்ன? அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3 வருஷத்துக்கு தனி வட்டி 90 ரூபாய்னா கடைசியா கேட்டது என்ன? அந்த தொகை என்னன்னு கேள்வி கேட்டிருக்கா. இங்க நமக்கு ஒரிஜினல் காஸ்ட் தெரியாது. இங்க பாருங்களேன், 6% 2 வருஷத்துக்கு 120 ரூபாய்னா 12% வேல்யூ தானே. 12% வேல்யூ 120 ரூபாய். கரெக்டா? 12% 120 ரூபாய்னா 100%ங்கிறது ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 12% 120 ரூபாய்னா 100%ங்கிறது ஒரு 0 சேர்த்தமாக்கும் 1000 ரூபாய் அப்படிங்கிறது அதோட ஒரிஜினல் காஸ்டா இருக்கும். கரெக்டா? 1000 ரூபாய்ங்கிறது ஒரிஜினல் காஸ்ட். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? 1000 ரூபாய் 9% 90 ரூபாய் வருதானா?
கன்ஃபார்ம் வருது. 100க்கு 9 ரூபாய், 1000 ரூபாய்க்கு 90 ரூபாய். அப்ப நமக்கான கிவன் கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏலயே கொடுத்திருக்க. ஆப்ஷன் ஏ 100, பி ஆப்ஷன் ஏ வந்து 1000, ஆப்ஷன் பி வந்து 1500, சி வந்து 500, டி வந்து 750 கொடுத்திருக்கான். சோ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 1000 அப்படிங்கிறது சரியான பதிலா இருக்கும். தென் இந்த ஃபார்மட்ல இந்த 12வது பார்ட் 11வது பார்ட் வீடியோல லாஸ்ட் சம் இப்ப நான் சொல்ல போறது, ஒரு தொகையானது 2 ஆண்டுகளுக்கு தனிவட்டி வீதத்தில் சேமிக்கப்படுகிறது. ஒரு தொகை 2 ஆண்டுகளுக்கு தனிவட்டி வீதத்தில், எதுவுமே கொடுக்கல, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிவன் இதுதான். அதே தொகை 3% அதிகமான தனிவட்டி வீதத்தில் சேமிக்கப்பட்டால் ரூ. 300 அதிகமா கிடைக்கிறது. நார்மலா தெரியல, ஆனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3% அதிகப்படுத்தினா நமக்கு 300 ரூபாய் கிடைக்கலாம். சரியா? கிடைக்கும் சேமிக்கப்படக்கூடிய தொகை என்ன? ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான்ப்பா. 3% கூட்டுறப்பயே நமக்கு 300 ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படின்னா, 3% கூட்டும் போதே 300 ரூபாய் கிடைச்சிருக்கு அப்படின்னா 100% அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 3% 300 ரூபாய், அதாவது 2 0 சேர்த்திருக்கோம். 100%னா அந்த 100 போட்டு மறுபடியும் ஒரு 2 0 சேர்க்க போறோம். அப்போ 100 கூட பிளஸ் 2 0 சேர்த்து 10,000 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். கிவன் அப்படிங்கிறது ஆப்ஷன்ல கொடுத்திருக்கானா, ஆப்ஷன் சி ல கொடுத்திருக்கான். 10,000 அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான பதில். சரிங்களா? சோ இதோட இந்த 11வது பார்ட் அப்படிங்கிறதுமே நமக்கு ஓவர். தென் இதோட கண்டினியூஸா நம்ம வந்து அடுத்த வீடியோல 12வது பார்ட்டோட சம்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சோ இதுல இருக்கக்கூடிய ஒரு சம் நான் வீடியோட எண்டில், அதாவது லாஸ்ட் பார்ட் முடியுதுல, அந்த பார்ட் முடியும் போது இதுல கூட இன்னொரு சம்மையும் சேர்த்து உங்களுக்கு நான் சொல்றேன். சரியா? சரி, ஓகே. அடுத்த வீடியோல நம்ம வந்து 12வது சம்ஸ் பார்க்கலாம்.